அநேக இடத்துல பணத்தை விரயம் பண்ணி சமாதானத்திற்காக காத்திருக்கிறார்கள். Praise the Lord. இன்றைக்கான குட் நியூஸ். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த உலகத்துல மனிதர்கள் சமாதானத்தை தேடி அநேக இடங்களுக்கு போகிறார்கள். ஒரு ராஜ்யம் விட்டு மறு ராஜ்யம் சமாதானத்திற்காக போகிறார்கள். அநேக இடத்துல பணத்தை விரயம் பண்ணி சமாதானத்திற்காக காத்திருக்கிறார்கள். சினிமா தியேட்டர்கள், விளையாட்டு அரங்கம், தனக்கு பிடித்த மனிதர்களோடு போகிறார்கள். ஆனா எங்க போனாலும் சமாதானம் என்பது எந்த மனிதனுக்கும் நிரந்தரமானது அல்ல. வேத வசனத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானமற்று இருப்பீர்கள் என்றால், எத்தனையோ காரியத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்றால், இன்றைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சமாதானத்தை தருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சமாதானத்தை தரும் பொழுது எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும் உங்களுடைய சமாதானம் உங்களிடத்திலிருந்து எடுபடாமல் இருக்கும். அந்த சமாதானத்தை எந்த சத்துருவும், எந்த மனிதர்களும், எந்த சூழ்நிலைகளும் உங்களிடத்திலிருந்து திருடி கொண்டு போக முடியாது, எடுத்துக்கொண்டு போக முடியாது. இயேசுவானவரே நிரந்தரமான சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில தர முடியும். இன்றைக்கு சமாதானத்தை தருகிற இயேசு உங்களை அவருடைய சமாதானத்தை தரும்படியாக அழைக்கிறார். இயேசு இடத்துல வாங்க, அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்க. Have a nice day. God bless you.